இந்த அடக்கம் பண்றோம்ல, எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணியாச்சு. அடக்கம் பண்ணும் பொழுது அது எவ்வளவு உயரத்துக்கு இருக்கணுங்கிற ஒரு பெரிய மேட்டரா இருந்துகிட்டு இருக்குது. அது ஒரு மேட்டரே கிடையாது இஸ்லாத்துல. என்ன கணக்கு என்று கேட்டால், கபரில் இருந்து எண்ணத்தை நீங்கள் எடுத்தீர்களோ அதை விட அதிகமாக்காதீர்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை. கணக்கு உழவுதான். ஒரு ஆளை நீங்க அடக்கம் பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு குழியை வெட்டிருப்பீங்க. வெட்டின உடனே என்ன வைங்க, ஜனாசா வைப்பீங்க. இப்போ போட்டீங்கன்னா ஏற்கனவே இருந்த மட்டத்துக்கா இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இந்த ஜனாசா எவ்வளவு இடத்தை அடைக்குதோ அவ்வளவு மண்ணு மிச்சமா போயிடும். அந்த ஜனாசாவுக்கு மேல ஒரு கவர் வேற பண்ணுவாங்க. அந்த மரமட்டையெல்லாம் வச்சு, இந்த பனை மரம் இதெல்லாம் வச்சு என்ன செய்வாங்க, அந்த அந்த இடம் அளவுக்குள்ள மண்ணு மிச்சமாகும். பிளஸ் அழுத்தி கிடந்துச்சு மண்ணு. வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு அழுத்தமா கிடந்துச்சு. இப்ப பிரிச்சு எடுத்துட்டு மரா போடும்போது அழுத்தம் குறைஞ்சிரும். அது 4 வட்டத்தில் அமிங்கி 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 போய் இருந்த ஒரு மண்ணை நம்ம வெளியே எடுத்து ஒரு குழியை வெட்டிட்டு திருப்பி அதில் போடுங்க வைப்போம். அதே குழியில வேற ஜனாசா கூட நீங்க வைக்க வேணாம். ஒரு 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டி போட்டு திருப்பி அதில் கொட்டினீங்கன்னு சொன்னா அந்த மட்டத்துக்கு இருக்காது. அது மறைய அளவுக்கு இருவுறதுக்கு 3 மாசம் 6 மாசம் ஆகும். படிப்படியா அது இறுகி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி என்ன செய்யணும், அது இருக்கத்து கொண்டு வரும். லூஸ் பண்ணிடுறோம்ல, அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால அந்த கபர்ல எடுத்தது எவ்வளவு மிஞ்சுத மேல போட்டுடலாம். அது 1 அடி 2 அடி 3 அடி எல்லாம் 4 அடி எல்லாம் கூட இருக்கும். இந்த தரமட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மண்ணை குவிச்சோம்னா இப்படி இவ்வளவுக்கு இருக்கும், தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யக்கூடாது, ஒரு வண்டி மண் ஆட்டின்ற கூடாது. வெளியே மண்ணை கொண்டு வந்து என்ன செய்யக்கூடாது, இதை நீங்க வச்சு இருந்தாலும் கொஞ்ச நாள்ல புசுக்குன்னு போயிடலாம். கீழே உள்ளது அந்த அரிச்சவன் அது உள்ள போயிடும். இதுல உள்ள ஊனு தண்ணி எல்லாம் அப்படி கீழே வடிஞ்சு போயிடும். கடைசியில் எலும்பு மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். அதுல ஒண்ணுமே இருக்கா. மொத்தத்தையும் பிரஸ் பண்ணோன்னு வைங்க, மனுஷனை ½ கிலோ தரமாட்டா. நம்மள மொத்தத்தையும் தண்ணி கிண்ணி எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி விட்டு அப்படி பிரஸ் பண்ணி அடிச்சோம்னு சொன்னா நம்ம எவ்வளவு இருப்போம், ஒரு ½ கிலோ மொத்தத்தில் சேருவோம். அவ்வளவுதான் இருக்கும். அந்த அளவு தான் அதுல அவனால இது அதிகப்படுத்தியிருக்க முடியுமே தவிர அதுக்கு மேல கூடுதலாக அதிகப்படுத்தியிருக்க இயலாது. அதனால நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆள் அடக்கம் பண்றதா இருந்தால் அந்த கபரில் எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்தக்கூடாது. அது எவ்வளவு அதிக எடுத்தீங்களோ அது எவ்வளவு உயரமா இருந்தாலும் பரவாயில்லை, அது நிரந்தரமா இருக்க போறது இல்லை. அது நாளடைவுல தன்னால என்ன செஞ்சிடும், ஒரு மழை பெஞ்சோன்னா வெயில் அடிச்சோன்னா அது தன்னால கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி சமநிலைக்கு வந்துடும். அதை தரமட்டமாக்குறது என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் பல காரியங்களை. அதில் ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஐயுஸாத அலைஹி, கபரின் மீது எடுத்த மண்ணை விட அதிகப்படுத்துவதை தடுத்தார்கள். அதுல என்ன எடுத்தமோ அதை கொண்டு போட்டுடலாம். அதனால உயரமா வந்தாலும் சரி, இந்த உயரமா வருவது இப்படி குவிச்சு வைப்பாங்க, ஸ்கொயரா வைப்பாங்க, அது உங்க இஷ்டம், அது ஒரு மேட்டர் கிடையாது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, கூடுதல் மண்ணை கொண்டே எங்க போட்டக்கூடாது. குழியில வெட்டி எவ்வளவு எடுத்தமோ அதே மண்ணை அதுக்கு மேல வச்சுட்டு வந்துட வேண்டியது. அந்த அளவுக்கு ஒரு கபரை என்ன செய்யலாம், மண்ணை கொண்டு போய் ஒசத்தலாம். அந்த மண்ணை கொண்டே ஒசத்துறது உயரமாக்குதல் என்ற ஒரு கணக்கில் வராது. மேற்கொண்டு நீங்க வச்சாலோ அல்லது சிமெண்ட் ஜல்லி சுண்ணாம்பு போட்டு கட்டினா தான் அதுக்கு தடை இருக்கு. பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த மாதிரி அந்த கபரின் மீது கூடுதல் மண் போடக்கூடாது, எடுத்ததை தான் போடணும். இதுல கவனமா இருக்க வேண்டும். அங்கங்க ஒரு கல்லை ஊண்டி எழுதி வச்சிருவாங்க.